இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர EVM வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் 84.72 வாக்குகள் பதிவாகியுள்ளன.
மொத்தம் 20,265 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் தனி மேசைகள் அமைக்கப்பட்டு உதவி தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். முகவர்கள் 1-7 சி படிவம் மற்றும் நோட்டு புத்தகம் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவர். செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை மே 4 வெளியாக உள்ள நிலையில் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கும் கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமைந்தால் என்ன செய்வது என 3 அணிகளும் தனித்தனியே தீவிரமாக ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாம். திமுக 90, அதிமுக 75, டிவிகே 65, என்டிகே 4 என்ற அளவில் தொகுதிகளை வென்றால் தொங்கு சட்டசபை அமையும். இந்த சூழல் உருவானால் பல்வேறு நிபந்தனைகளுடன் அதிமுக டிவிகே இணைந்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது. இது போன்ற கருத்து கணிப்புகளுக்கு நாளை மதியம் விடை கிடைத்துவிடும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை மே 4 வெளியாக உள்ள நிலையில் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை எந்த கூட்டணிக்கும் கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமைந்தால் என்ன செய்வது என 3 அணிகளும் தனித்தனியே தீவிரமாக ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாம். திமுக 90, அதிமுக 75, டிவிகே 65, என்டிகே 4 என்ற அளவில் தொகுதிகளை வென்றால் தொங்கு சட்டசபை அமையும். இந்த சூழல் உருவானால் பல்வேறு நிபந்தனைகளுடன் அதிமுக டிவிகே இணைந்து ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது. இது போன்ற கருத்து கணிப்புகளுக்கு நாளை மதியம் விடை கிடைத்துவிடும்.